எங்க தாத்தாவை நீங்க பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கேன். நல்ல கார சாரமா சாப்பிடுவாங்க. கோழி குழம்பு அப்படி காரமா இருக்கணும். அத சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த சின்ன திண்ணை ஒண்ணு இருக்கும். அதில உக்காந்தாங்கன்னா, ஆயிம்மா வந்து இந்த வெத்தல பெட்டிய தூக்கிட்டு வந்து குடுப்பாங்க. அந்த வெத்தல பெட்டி பெருசா இருக்கும். அதில என்னென்ன ஐட்டம் வச்சிருப்பாங்கிறீங்க? வெத்தல இருக்கும், சுண்ணாம்பு இருக்கும், பாக்கு கொட்டை பாக்கு. கொட்டை பாக்கு என்ன பண்ணும், நறுக்கிறதுக்கு அது வந்து ம். பாக்கு வெட்டி. பாக்குவெட்டி. ஆமா. பாக்கு வெட்டி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு பல்லு வந்து சரியா இல்ல மெல்றதுக்கு. அதனால இடிக்கிறதுக்கு ஒரு கு சின்ன உரல் ஒண்ணு இருக்கும் அதில. அது இரும்பு உரல் இருக்கும். இது எல்லாத்தையும் அடக்குனது தான் அந்த வெத்தல பெட்டி. சாயங்காலம் ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த பண்ணை ஆளுகளுக்கு வெத்தலையும், கொட்டைப்பாக்கும் குடுக்கறது அது ஒரு பழக்கம். அவங்க அதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு நிப்பாங்க. வேலைய முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு நிப்பாங்க. இது வந்து அந்த காலத்தில ஆகிட்டு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப காமனாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த கிராமத்துலலாம் ஆமா. விவசாயம்லாம் பண்ணும்போது நல்லா போய் மத்தியானம் ஒரு தடவை நல்லா நல்லா சாப்பிட்டு ஆமாம். அ அப்போ என்னோட கசின் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து இனி என்ன சாப்பாடு குடுத்தாலும், அது சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் வெத்தல போடுற மாரி அவனுக்கு வறுத்த கடலை வேணும். கரெக்ட் தான். அது மாரி இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு இருக்கான். பழக்கம் இருக்கும். இன்னொரு பழக்கம் இருக்கு. அ. நம்ம கிராமத்தில் பார்த்தது இது. அ. என்ன பண்ணுவாங்க, அ. சாப்பிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து திண்ணையில் வெத்தலை போட்டுட்டு, வெத்தலை பாக்கு போட்டுட்டு, அதுக்கு அந்த பெட்டியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பெட்டியெல்லாம் இருக்கும். இல்லை காமனாக கொண்டாந்து வெத்தலையை வைப்பாங்க. ஆ. எல்லாம் போட்டுட்டு சீட்டு. சரி. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போய் பார்க்குறது. அ. அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கிறது எப்படி விளையாடுறாங்க அப்படின்ட்டு. அ. அது ஒரு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரு, அவரு வந்து சைனீஸ் சாப்பாட்டுக்கு போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸோட. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோனே, "எனக்கு கொஞ்சம் தயிர் சோறு வேணும்" அப்படின்னாரு. ம். ஏன்னா, வெத்தல போடுற மாரி அந்த தயிர் சாதம் வந்து ஆமாம். இப்ப கூட நவீன இதில மாறி போச்சு. மாறி போச்சு. கரெக்ட். அ. இப்போ இது சொல்லும்போது இயற்கையிலேருந்து ஒரு விஷயம் சொல்லணும். ம். இந்த பிரேசில்ல அமேசான் ஃபாரஸ்ட்ல ம். ஒரு நல்ல அழகான கிளி ஒன்று இருக்கும். பெருசாக இருக்கும். பேரகீட்னு பேர். கலர் கலராக இருக்கும். ம். மேக்ஸிமம் பச்சை இருக்கும். ம். அதுலேயும் வந்து சிகப்பு இருக்கும், Yeah. மஞ்சள் இருக்கும். ம். இந்த பேரகீட் என்ன பண்ணும், நிறைய கொட்டையை தான் சாப்பிடும். இந்த ஃப்ரூட்டில் இருக்க அந்த கொட்டை தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சது. நல்லா கடிச்சு அதை வாயை பார்த்துருக்கீல்ல, கடிச்சு அது படத்தை போடுறேன் நான். அ. கடிச்சு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய அசிடிட்டி வந்து உண்டாயிடும் அதோடைய ஸ்டமக்கில். என்ன பண்ணும், அந்த பாறையில் இருக்கிற சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை போய் கொத்தி சாப்பிடும். வெத்தலை பாக்கு போடுற மாதிரி அதை போய் இலையும் சாப்பிடும். நிறைய இலை சாப்பிட்டுட்டு நமக்கு வெத்தலை போடுற மாதிரி போய் சுண்ணாம்புக்கு அங்கே போய் நல்லா கொத்தி அந்த சுண்ணாம்பெல்லாம் சாப்பிடும். இது வந்து இயற்கையில் இருக்கிறது. இப்போ நமக்கு இப்போ இந்த பழக்கமெல்லாம் மாறி போச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு நைட்டில் உட்காந்த உடனே கொஞ்சம் ஒரு டார்க் சாக்லேட், ஒரு சின்ன பீஸ். டார்க் சாக்லேட் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால நம்ம பொண்ணு வந்து எப்போவுமே எங்கள் யூகேலேருந்து வரும்போது நிறைய டார்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா வந்து அது ருசியா இருக்காது ரொம்ப. ருசியாக இருக்காது. இட் வில் பி ஒரு கசப்பு, சிறு கொஞ்சம் கசப்பா கசப்பாக இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக 70% மேலே அதில் கொக்கோ இருந்துச்சுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது சாப்பிடலாம். அதுதான் இன்னைக்கு அதான் இயற்கையில் இருக்கு, நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கு. இப்போ இந்த வெத்தலை பெட்டி இப்படி மாறி எங்கேயோ வந்து நிற்கிது. கரெக்ட். சரி, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சொல்லு. பழைய பிரெட்டு நம்ம சாப்பிடாம கிடந்தது. அதை எடுத்து தண்ணியில் போட்டு நனைச்சு, இது மைதா மாவு போட்டு அதோட வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு ஸ்வீட்டு. இதை பிரெட்டை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தேங்காய், வெல்லம், கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டு அது வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டமாகவும் பண்ணியிருக்கு. 2 ஐட்டம் இருக்குது. கரெக்ட். சாப்பிட்லாமா? செகண்ட் ஐட்டம் கூட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். மிளகா இருக்குமா? மிளகா மட்டும் இல்லை, இது எண்ணெயில் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு மேலே கொலஸ்ட்ரால் ஏறி போச்சுன்னா ப்ராப்ளம் இல்லையா? இல்லைப்பா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிட்றோம். என்னைக்கோ ஒரு நாளைக்குன்னா ஓகே தான். ரைட், ஓகே. இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ
திருமண நாளை கொண்டாடுறீங்களோ, உங்க பிள்ளைங்க பிறந்த நாளை கொண்டாடுதுகளோ, திருமண நாளை கொண்டாடுதுகளோ, எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும், வேண்டுதல்களும். அதே சமயம் நம்மள நெறைய பேர் உடம்பு நல்லா இல்லாம இருக்கலாம். மன அளவுல உளைச்சலா இருக்கலாம். தனிமையில வாடலாம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம், வாழ்த்துவோம். அவங்களுக்கு சக்தியும், பலனும் கிடைக்கணும்னு கட்டாயம் வாழ்த்துவோம், வேண்டுவோம். அடுத்த வாரம் பார்க்கலாமா? அடுத்த வாரம் பார்க்கலாமா?